Financial statement analysis, chapter 8 of Tamil Nadu plus 2 book. Financial statement analysis na enna? Comparison of various items. Comparison of various items. 10 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணுறவன் 1 லட்ச ரூபா லாபம் சம்பாதிக்கிறான். 5 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணுறவனே 75,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறான். இப்போ யார் பெட்டராக பண்ணுறாங்க? 10 லட்ச ரூபா முதல் போட்டு ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 5 லட்ச ரூபா முதல் போட்டு 75,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவர் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார், 50,000 தான் சம்பாதிக்கிறார், 75,000 தான் சம்பாதிக்கிறார்னு பார்க்கலாமா? அவர் போட்ட 10 லட்சத்துக்கு அவர் 1 லட்ச ரூபாய், இவர் போட்ட 5 லட்சத்துக்கு 75,000 ரூபாய். ஸோ வாட் பர்சன்டேஜ் தேர் ஏர்னிங்? அப்போ 2-3 பேராமீட்டர்ஸ் ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணுறோம். கையில் இருக்கிற பணத்தை வச்சு கடன் அடைக்க வேண்டிய டியூ டேட்டில் கடனை அடைக்க முடியுமா? இது மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் தேவைப்படுது. எஸ்டாப்ளிஷிங் அண்ட் இவாலுவேட்டிங் த ரிலேஷன்ஷிப். எதோட நம்ம லிங்க் பண்ணிக்கிறது? சேல்ஸுக்கும் ஜிபிக்கும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கும், நடக்கிற சேல்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணால் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த 2 ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இவாலுவேட்டிங் த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு 10 லட்ச ரூபா விளம்பரம் பண்ணால் 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் வருது, 20 லட்சம் போட்டால் 2 கோடி ரூபாய் வருது, அதுக்கு மேலே எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, அப்போ செலவு ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபார்ம் பண்ணி ஆகணும், வெதர் வில் ஸ்பெண்ட் திஸ் ஆர் நாட். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம். ஒரு கம்பெனி 10 லட்ச ரூபா முதல் போட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறான், இவன் 5 லட்ச ரூபா போட்டு 75,000 ரூபா, அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறேன், நான் 75,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன கம்மியாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நூக் அண்ட் கார்னர் போய் அப்சர்வ் பண்ணேன்னா அவன் 10 லட்சம் போட்டு 1 லட்ச ரூபாய், 5 லட்சத்துக்கே 75,000 ரூபாய், ஸோ ஐ எம் பெர்ஃபார்மிங் பெட்டர்னு புரிஞ்சிக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, சொத்தை வச்சு கடன் அடைச்சிட முடியுமா, நம்மள்ட்ட அது தாண்டி பணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் யூஸ் ஆகுது. திஸ் இஸ் வாட் அபவுட் த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன். இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, சேல்ஸ் எல்லாம் ஒரு குரூப் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ கரண்ட் அசெட்ஸ் இருக்குது அதெல்லாம் குரூப் பண்ணணும். அப்படின்னா தேர் இஸ் சான்சஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே சேல்ஸு, பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் குரூப் பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்வால்மெண்ட். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா பதிலாக ஃபினான்ஷியல் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன டூல்ஸ் இருக்குது? இங்கே ஒரு 5 டூல்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். நம்ம சில டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுறானா இல்லையான்றதை நம்ம மார்க் வாங்குறது, ரேங்க் வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வி ஹேவ் த ஃபினான்ஷியல் டூல்ஸ். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோ போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் வாட் அபவுட் த செகண்ட் பார்ட். அப்படி கண்டுபிடிச்சு சொன்னது ஒரு நம்பர் தான். அந்த நம்பர் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காது அன்லெஸ் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் 500 rupees இன்கம் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் 2,000 rupees இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவன் மேட்டர் ஆஃப் 1 hour சம்பாதிச்சிருக்கிறான், இவன் 1 full day ஆல்மோஸ்ட் 8 hours ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிருக்கான். அப்போ எது பெட்டர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். 1 hour ஒரு 500, 1 day ஆஃப் 8 hours 2,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் சேல்ஸுக்கும் ஜிபிக்கும், சேல்ஸுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இவாலுவேட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், அந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு எடுக்கிறது ட்ரா கன்க்ளூஷன். இந்த ரெண்டும் அனாலிசிஸ் பார்ட். டூல்ஸை யூஸ் பண்ணுறோம், கண்டுபிடிச்சி போடுறோம், யாராலும் பண்ணிவிடுவாங்க. அதை வச்சு இன்டர்பிரிட்டேஷன் பண்ண வேண்டியதுக்கு எக்ஸ்பர்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த அனாலிசிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அதை இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஸோ 2 காம்பனண்ட் இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பார்ட், அதுக்கு டேட்டா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டூல்ஸ் வச்சு எடுத்து கொடுத்தாச்சு. ஜிபி இது, நெட் ப்ராஃபிட் இது, போட்டு லாபத்துக்கு முதலுக்கு எவ்வளோ லாபம்னு சொல்லியாச்சு. இவாலுவேட் த ரிலேஷன்ஷிப், முதலுக்கும் லாபத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இவாலுவேட் பண்ணுறோம். அதுலேருந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறது இன்டர்பிரிட்டேஷன். அது யாருடைய கையில் இருக்குது? எக்ஸ்பர்ட்ஸ் கையில் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அனாலிசிஸ்ட்டு நம்ம சொல்லலாம். I hope so you can understand the meaning of financial statement analysis. இதோட அப்ஜெக்டிவ் என்ன?
ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சால்வென்சி, we have short term and long term solvency. ஸோ ஷார்ட் டேர்ம் சால்வென்சி இருக்கா, லாங் டேர்ம் சால்வென்சி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சால்வென்சின்னு என்ன அர்த்தம்? சால்வ்னா என்ன அர்த்தம்ப்பா? உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு சால்வ்னு சொல்கிறோம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு அர்த்தம். பிஸ்னஸில் வந்து ப்ராப்ளம் சொன்னாலே அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது, நான் கடன் வாங்கியிருக்கேன் அதை அடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை அடைக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இருக்கா? கரண்ட் அசெட்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளார பணமாக வந்துடும், கரண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளார அடைச்சாகணும். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளார வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளார கொடுக்க வேண்டிய கடனை அடைச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் ஷார்ட் டேர்ம். அதே சமயத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த கடன் அடைக்கிறதுக்கு வந்து 3-4 வருஷத்துக்கு பிறகு நம்ம அடைச்சா போதும். அப்போ அடைக்கிறதுக்கு 3-4 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வர வேண்டிய சொத்து இருக்கான்னு பார்க்குறோம், அதை வச்சு அடைக்க முடியுமான்னு பார்க்குறோம். அது வந்து லாங் டேர்ம் சால்வென்சி. ஸோ வி ஹேவ் சால்வென்சி செக்கிங் ஆல்சோ, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே நமக்கு இருக்குது. அண்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். பிஸ்னஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணுதா, அந்த அசெட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது இதில் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரூபா அசெட்டு, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது இந்த 100 ரூபாவுக்கு 40 ரூபா சம்பாதிக்கிறான், இன்னொருத்தர் 100 ரூபா அசெட்டுக்கு 25 ரூபா சம்பாதிக்கிறான். அப்படின்னா இவன் அசெட்டை சரியாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அசெட் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறனா இல்லையா? ஸோ எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்களா, சேல்ஸுக்கும் கொடுக்குற சேலரிக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 லட்ச ரூபா சேல்ஸு, சேலரி மட்டுமே 30,000 தராங்க ஒரு கம்பெனியில். இன்னொரு கம்பெனியில் 1 லட்ச ரூபா சேல்ஸு, சேலரி வெறும் 20,000 தான் தராங்க. அப்போ 20,000 ரூபா சேலரி கொடுத்து 1 லட்ச ரூபா பண்ண முடியுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தட்ஸ் கால் எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாயிஸ். டிட்டர்மைன் ட்ரெண்டு. போன வருஷம் 100 ரூபா சேல்ஸ் நடந்துச்சு, இந்த வருஷம் எப்படி சேல்ஸ் நடக்கும்? கடந்த 3-4 இயர்ஸாக 100 சேல்ஸ் ஆயிருக்குன்னா அடுத்த வருஷம் எவ்வளோ நடக்கும்? ஸோ அந்த எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ட்ரெண்டு இன்க்ரீஸிங்கில் இருக்கா, டிக்ரீஸிங்கில் இருக்கா, நோ ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது இந்த மாதிரி we can plan our operations. அதுதான் ட்ரெண்டு. சேல்ஸ் எவ்வளோ க்ரோத்தில் இருக்கா, இல்லை ஈக்குவலாக இருக்கா, இல்லை நோ ட்ரெண்டில் இருக்கா, டிக்ரீஸிங்கில் இருக்கா, அது அந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை பிளான் பண்ண முடியும் எக்ஸெட்ரா. ஸோ சேல்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ப்ரொடக்ஷனோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எம்ப்ளாயீஸோட சேலரி எந்த அளவுக்கு அவங்க இனிமேல் டிமாண்ட் பண்ணுவாங்க, சேலரியோட டிமாண்டு, அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த ட்ரெண்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் தட் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நாங்கள் நாளைக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் த ட்ரெண்ட்? கடந்த 3 ஆண்டுகளாக 100, 150, 200 லாபம் மீன்ஸ் சேல்ஸ் நடந்திருக்குன்னா வரப்போகிற ஆண்டுகளில் 150, 200லேருந்து 250 போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100, 150, 100, 200. ஸோ இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அடுத்த வருஷம் இதை கட்டி ஒரு 50 இன்க்ரீஸ் தானே இருக்கணும். ஸோ 100, 150, 200, 250 தான் போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் 250 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ரிப்பேரிங் த பட்ஜெட், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அது இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணம் இன்டர் ஃபர்ம் கம்பேரிசன், இன்ட்ரா ஃபர்ம் கம்பேரிசன். இன்டர் ஃபர்ம் கம்பேரிசனாக XYZங்கிற ஃபர்மை ஏபிசிங்கிற ஃபர்மோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், எது ப்ராஃபிட் ஜாஸ்தி கொடுக்குது அப்படிங்கிறத. இன்ட்ரா ஃபர்ம் கம்பேரிசனை அதே ஃபர்ம் போன வருஷத்தோட லாபம் என்ன, இந்த வருஷத்தோட லாபம் என்ன, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் லாபம் பெட்டராக கொடுத்துருக்குறானா அப்படின்னு பார்த்தா இன்ட்ரா ஃபர்ம். இன்ட்ரானா வித்தின் த சேம் கம்பெனி, கம்பெனிக்குள்ளாரே கம்பேர் பண்ணோம்னா அது பேர் இன்ட்ரா. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி கம்பேர் பண்ணாலும் அது பேர் இன்டர் ஃபர்ம். ஸோ we can compare whether this is making good profit or not. So inter-firm comparison, intra-firm comparisons நமக்கு வருது. So these are the objectives. I hope so you can understand this one. Then of course financial statement analysisல சில limitations இருக்குது. நம்மளால் அது பர்ஃபெக்டாக எல்லாமே நான் நினச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு லிமிடேஷன் என்னென்னா limitations of the financial statements itself. What are the limitations of financial statements? in the previous lectureல நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னது? ப்ராபப்ளி மானிட்டரி ஐட்டம்ஸ் ஒன்லி ரெக்கார்டட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் மானிட்டரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றின ஸ்டோரி சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டாப் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ தேர். பட் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே காமிக்க போகிறதில்ல, அதை நம்பி நீங்கள் ஏமாந்துட முடியும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது அதே ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஸோ த limitation of financial statement itself, my limitations of the financial statement analysis too. Financial statement analysis la irukkudiya limitation is nothing but the limitations of financial statement itself. Second, tools. Okay,
இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் தான். என்ன டூல்? இந்த இப்போ பார்க்க போகிறோம்ல இதெல்லாம் டூல்ஸ் தான். ஓகே, தீஸ் ஆர் த டூல்ஸ். பட் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவாங்க, 50% 30% சொல்லிடுவாங்க. பட் 50% பெட்டரா 30% பெட்டரான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின், விச் இஸ் டன் பை த அனாலிசிஸ்ட். நீங்கள் 30% லாபம்னு சொல்லியிருக்கிறீங்க. கடந்த ஆண்டுகளில் 20% லாபம்னு சொன்னால் இது COVID-19 அஃபெக்ட் ஆன இயர். இந்த வருஷம் 20 வருமா? 5% தான் வரும். போன வருஷம் 20, இந்த வருஷம் 5. என்னையா பிஸ்னஸ் பண்ணன்னு கேட்க முடியுமா? பீங் தி எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ். அவர் என்ன சொன்னோம்? எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது? இன்டர்னல் என்வாயர்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது சூழ்நிலைகள் இல்லையா? ஸோ COVID-19 அப்படிங்கிறதுக்கு நம்ம கம்பெனி தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்னால அஃபெக்ட் ஆனது. ஸோ COVID-19னால டெஃபினட்டாக என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் 20க்கு பதில் 5 பண்ணோம்னா அதுவே பெட்டர், பிகாஸ் நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டோம். ஸோ ஈவன் சஸ்டைனிங் இஸ் பெட்டர் இன் திஸ் ஜாக்மா, ரைட்? alibaba.com. ஸோ அமேசான் மாதிரி ஒரு பிக் ஒரு ஃபோரம், மீன்ஸ் ஆன்லைன் ட்ரேட் போர்ட்டல். கோ அண்ட் சி அலிபாபா அப்படின்ட்டு. அந்த அலிபாபாவுடைய ஓனர் வந்து ஜாக்மா, சைனீஸ்காரர். அவர் சொல்கிறது, இந்த மாதிரி கோவிட் பீரியடில் உயிரோடு இருக்கிறதே ஒரு சக்ஸஸ் தான், அதுவே ப்ராஃபிட் தான். நீங்கள் எதுக்கு மேலே ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ போன வருஷம் 10 லட்ச ரூபா லாபம், இந்த வருஷம் லாபமே இல்லை, ஆனால் உயிரோடு இருந்துட்டீங்களே, சஸ்டெயின் பண்ணிட்டீங்களே, தட் இட் செல்ஃப் ப்ராஃபிட். அப்போ நீங்கள் டிசைட் பண்ணோம், இவன் 1 லட்ச ரூபாய் இந்த வருஷம் போன வருஷம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்ச இடத்துல இந்த வருஷம் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் ஹி இஸ் டூயிங் பெட்டர் ஜாப். என்ன காரணம்? பீங் த அனாலிசிஸ். இந்த சூழ்நிலைகள் மார்க்கெட் வந்து சரியில்லை, COVID-19 சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் 1 லட்ச ரூபாய் பண்ணதே பெருசு, அதனால் இவன் நல்லா பண்ணியிருக்கிறான்னு நம்ம முடிவு எடுக்கணும். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். இன்டர்னல் என்வாயர்மெண்ட்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்திருக்கலாம். அது எல்லா வருஷமும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இன்டர்னல் என்வாயர்மெண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இன்டர்னல் என்வாயர்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த டூல்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த கம்பெனி நல்லா இருக்கான்னு முடிவு பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் அனாலிசிஸ்டோடைய மெயின் ரோல், விச் இஸ் கால்ட் இன்டர்பிரிட்டேஷன். தட் இட் செல்ஃப் லிமிடேஷன்ஸ் தான். எக்ஸ்பர்டிஸ் நாலேஜ் இல்லைன்னு அதை பண்ண முடியாது. சாரி. மூணாவது, எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஆஃப்கோர்ஸ் ரெக்வயர்ட். இந்த அனாலிசிஸ்ட்டுக்கு என்ன இருக்கணும்? இதை பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். தட் டூ ஹிஸ் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் வில் ஆல்சோ பி மேட்டர். அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது, இது பெட்டரா இல்லையான்னு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 4 லிமிடேஷன்ஸ் வி ஹேவ். Now டூல்ஸ்னு சொன்னோம். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸுக்கு சில டூல்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. காமன் டூல்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 5 டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஸ்டில் ஹேவ் த ரேஷியோ அனாலிசிஸ் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். 1 கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், 2வது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், 3வது ட்ரெண்ட் அனாலிசிஸ், 4வது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட் அனாலிசிஸ், 5வது வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ இந்த 3 அனாலிசிஸ், இந்த 3 டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம். சாப்டர் நம்பர் 8ல் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் 2 நாட் அவைலபிள் அட் யுவர் லெவல். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பட் அதுவும் டூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். போன வருஷம் 1 லட்ச ரூபாய் லாபம், இந்த வருஷம் 2 லட்ச ரூபாய் லாபம். என்ன தெரியுது? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் லாபம் 2 பங்காக மாறி இருக்குது, லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறோம். சேல்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, சேலரி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் செலவு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு ஒவ்வொன்றும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு முடிவு பண்ணுறீங்க. போன வருஷம் 1 லட்சம் சேல்ஸ் இருந்துச்சு, இந்த வருஷம் 2 லட்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னா 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 100% சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்கள் பர்சன்டேஜ்லையும் சொல்லலாம். ஸோ P&L அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி அப்சல்யூட் டேர்மில் எவ்வளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதே சமயத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸுங்கிறத நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டோம்னா அது பேர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூஆர் கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் இயர் ஆர் யூஆர் கம்பேரிங் வித் த அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட் மார்க் இல்லையா? இப்போ சில இதில் வந்து கிரேட் சிஸ்டம் இருக்குது, சில இதில் மார்க் சிஸ்டம் இருக்குது. காலேஜ் லெவல் போகும்போது இந்த CA இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது சில பேர் சார் நான் 10 கிரேட் சார், 9 கிரேட் சார்ம்பாங்க. CBSEயில் முன்னாடி கிரேட் சிஸ்டம் இருக்குது. இப்போ மார்க்கா கிரேடா? அப்போ அந்த கிரேடுக்கு ஈக்குவலன்ட் மார்க் என்னன்னு நான் தெரிஞ்சால் தான் நல்லா அவருக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா 50% மேலே இருக்கணும்பாங்க. த கிரேட் வாட் டஸ் இட் மீன்? A கிரேட், B கிரேட், A+B+ன்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் 10th வாங்குகிற மார்க்கு 500க்கு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து +2 வந்து 600க்கு போகிறோம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 1200க்கு இருந்துச்சு. ஸோ அப்போ எதை தான் மீன் பண்ண போகிறீங்க? சார் எனக்கு 100க்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார். தென் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். டோட்டல் மார்க் 100ஆக இருந்தால் என்ன மார்க் வாங்கியிருக்கிறோம்? 10th எவ்வளோ பர்சன்டேஜ், 12th எவ்வளோ பர்சன்டேஜ்?
10th சார் அவன் வந்து 450 வாங்கினான் சார். 12th வந்து 510 வாங்கியிருக்கிறேன் சார். 10th 450, 12th 510. எது பெட்டர் தெரியல. அப்போ 450 வந்து 500 மார்க்குக்கு, 12th வந்து 510 600 மார்க்குக்கு. இப்போ பர்சன்டேஜ் சொல்லும்போது யூ வில் கெட் த எக்ஸாக்ட் நம்பர் ஹியர். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு 100 பேஸாக வச்சு அந்த 100 ரூபா சேல்ஸு, அதாவது சேல்ஸை 100 வச்சுங்க. சேல்ஸ் 100 இருக்கும்போது லேபர் காஸ்ட் எவ்வளோ? 30 ரூபா சார். அப்போ 30%. அதே மாதிரி மெட்டீரியல் எவ்வளோ? 40 ரூபா சார், 40%. அதர் காஸ்ட் எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 10%. மிச்சம் ப்ராஃபிட், அது ஒரு 20%. ஒரு ஐட்டத்தை பேஸ் 100ன்னு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அது பேர் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேஸ், இந்த பேஸை நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா சேல்ஸை பேஸாக எடுத்துக்கலாம். டோட்டல் அசெட்ஸை பேஸ் 100ன்னு எடுத்துக்கிட்டு அதில் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, வேரியபிள் மீன்ஸ் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். லயபிலிட்டிஸை 100ன்னு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஷேர் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ், நான் கரண்ட் அசெட்ஸ் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பர்சன்டேஜ் வைஸில் சொல்லலாம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லலாம், பேலன்ஸ் ஷீட்டையும் சொல்லலாம் ஃபார் த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டையும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அண்ட் தேர்ட் டூல் இஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் மூமெண்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுவே மூமெண்ட் தான். 100, 250, 200, 250ன்னு போகுது இல்லையா, அது மூமெண்ட். ஸோ 100லேருந்து 150 ஜம்ப் பண்ணியிருக்குன்னா இந்த பேஸ் இயர்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 50% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எப்போதுமே பேஸ் இயரை நம்ம 100 வச்சுக்கிறோம். ஸோ மூமெண்ட் ஃப்ரம் த பேஸ் இயரில் எவ்வளோ குட்ஸ் சேல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அது பேர் ட்ரெண்ட் அனாலிசிஸ். தட் வில் பி கால்ட் அஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ், மூமெண்ட் ஃப்ரம் த பேஸ் இயர். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் ஃபண்டுங்கிறது பேர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாகுதா குறையுதா? ஸோ இதில் 2 டேர்ம் இருக்குது, ஃபண்டு, ஃப்ளோ. ஃபண்ட் அப்படிங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, வித்த கேஷாக இருக்கணும். 10,000 ரூபாய் ஸ்டாக் இருந்துச்சு, வித்தம் கையில் கேஷாக இருக்குது. ஸ்டாக்கும் கரண்ட் அசெட்ஸ் தான், கேஷும் கரண்ட் அசெட்ஸ் தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. இவன் ஸ்டாக்கெல்லாம் விற்று பில்டிங் வாங்கி போட்டான், டெட்டாஸ் எல்லாம் என்கேஷ் பண்ணி அதையும் பில்டிங் வாங்கிட்டான். நாளைக்கு ஸ்டாக் இல்லை, பில்டிங் பந்தாவாக இருக்குது, ஏன்னா கையில் ஸ்டாக் இல்லை விற்கிறதுக்கு. இப்போ பிஸ்னஸ் நடக்குமா? அப்போ எங்கே போச்சு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்? த ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் கான் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் குறையுது, அவுட் ஃப்ளோ இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆர் சோர்ஸ் இன்ஃப்ளோ ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாகுது குறையுதான்னு பார்க்குறோம். ஃபண்டுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், ஃப்ளோனா அதிகமாகுது குறையுதா, இன்ஃப்ளோவா அவுட் ஃப்ளோவா, இல்லை அப்ளிகேஷன்ஸாக சோர்ஸா. அப்ளிகேஷன் ஆர் சோர்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் எங்கேயோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் டூ. கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் அதே கான்செப்ட் தான். ஃபண்டை பார்க்க மாட்டோம், கேஷை மட்டும் பார்ப்போம். கேஷ் என்ன அர்த்தம்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக மீன் பண்ணுறோம். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக நம்ம மீன் பண்ணுறோம். கேஷுங்கிறது கையில் இருக்கிற கேஷ், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாமே கேஷ் தான். கேஷ் ஈக்குவலண்ட்னு சொன்னால் வெரி வெரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ். நினச்சோன்னா கேஷை மாற்றலாம், பெரிய லாஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சார் 1 மாதத்துக்கு அப்புறம் பணம் கொடுங்க சார் அப்படின்னு போனார். அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கணும், அது வரைக்கும் கையில் பணம் வச்சிருக்கிறது இல்லை, 1 மாதத்துக்கு மட்டும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன், கரெக்டாக ஒரு வரும்போது வித்ட்ரா பண்ணி எடுத்து கொடுத்துட்றேன். அப்படி வித்ட்ரா பண்ணும்போது பெருசாக நஷ்டம் இல்லை, பட் கொஞ்சம் வட்டி கிடைக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்படிப்பட்டது வெரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். ஸோ கேஷு, பேங்க் பேலன்ஸ். Apart from that, very very short period of investment can be converted into cash within short period without losing its own worth அப்படின்னு சொன்னாக்க அது பேர் கேஷ் ஈக்குவலண்ட்னு பேர். அது எப்படி ஃப்ளோ ஆகுது, அது வருதா போகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா, இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா அது பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ we are going to discuss these three with an illustration in the subsequent lectures. Come on, copy this.